எங்கள் யூத் டீம் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த ஸ்போர்ட்ஸ் 2025 யூத் ரிட்ரீட்க்கு உங்களை வரவேற்கிறோம். ஸோ எங்களோட யூத் டீம் நேம் வந்து எக்லீஷியன்ஸ். எங்கள் டீம் பேர் எக்லீஷியன்ஸ். எக்லீஷியன்ஸ்ன்றதுக்கு அர்த்தம் வந்து சூசன் பீப்பிள், அழைக்கப்பட்டவர்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் போனோம். ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். யூ ஹேவ் சம் பைபிள் டெஃபினிஷன் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? ஸோ எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஐம் சாரி. ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பெயரை ஒருவேளை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைத்தோம். இந்த பெயரோட அர்த்தம் வந்து விதைகள் தான். கிரீக் லாங்குவேஜில் இது ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த லோகோவில் மேலே போட்டுருக்கோம், பி லைக் மஸ்டர்ட் சீட், கடுகு விதை போல இருங்கள். ஏன் யாராவது சொல்ல முடியுமா? வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடுகு விதை. இல்ல நீங்க வேதத்தின் அடிப்படையிலே சொல்லுங்க. கடுகு விதைக்கு ஆக்சுவலா வந்து ஒரு சரி, எது அதுக்கு என்ன சொல்லப்படுது? ஒரு வார்த்தை சொல்லப்படுது. இல்ல, கடுகு விதையானது விதைக்கப்பட்டு அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே சிறிய விதை. அது விதைக்கு பிறகு அது பாத்தீங்கன்னா ஒரு விருட்சமாக வளர்ந்து அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா அநேக பறவைகளுக்கு, வாழ்கின்ற பல்வேறு பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு ஒரு அடைக்கலமான ஒரு மரமாக, அதாவது ஒரு சிறிய மரமாக கடுகு விதை அந்த ஒரு செடி வந்து என்ன இருக்குது என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் மார்க் பகுதியில் நீங்க பார்க்கலாம். அதை நீங்க எடுத்து பாருங்க. அப்படி ஒருவேளை நாங்கள் அதனாலதான் அதுக்கான ஒரு டெபினிஷன் வந்து கீழே போட்டிருப்போம், க்ரோ அண்ட் ஷேர். அதனால வளருங்கள், மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைகளோட எங்களுக்கு அப்பொழுது ஆயராக இருந்த ரெவரண்ட் திலக்குமார் ஆயரவர்கள் ஒரு அந்த க்ரோ அண்ட் ஷேர் என்ற வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தார். இந்த கடுகு விதையை நாங்கள் எடுத்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்தாரு. அந்த கடுகு விதையை கூட நாங்களா எடுக்கல. இதுக்கு நாங்க உட்கார்ந்து இந்த சர்ச்சுக்கு நாங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு பெல் அடிக்கும், நமக்கு வசனம் சொல்லுவோம், நமக்கு ஒரு மணிக்கும். அப்ப அந்த கடுகு விதையினுடைய வசனம் வந்து எங்களுக்கு வந்தது. ஆகவே கடவுள் கொடுத்த அந்த வார்த்தையை நாங்கள் ஒருவேளை பயன்படுத்தியிருக்கிறோம். விதைன்னு சொன்னா நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதனால நாங்க கிரீக்ல இருக்கான ஒரு வார்த்தையை நாங்க எடுத்தோம். சூப்பர். ஸோ நல்ல ஒரு டெஃபினிஷன், நல்ல ஒரு யூத் நேம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்திருக்கிற நாம, இந்த கடுகு விதைகள் வைக்கப்பட்டிருக்கிற நாம திரும்பி போறப்போ சும்மா போகக்கூடாது. இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்த நாம 30, 60, 100 மாதிரி பலன் கொடுக்கிற விதைகளாக மாறி நம்ம போய் நம்மளோட சுவிசேஷத்தை இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். யூத் ரிட்ரீட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொன்னாங்க. ஸோ எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக கன்ஜஸ்டடாக ஒரு ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். டைட்டில் கூட சூப்பராக இருக்கு, சீடராக்குவோம். ஸோ சீடராகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தகுதிப்படுத்திக்கூடிய காரியம் சீடராகும். ஸோ அதை நம்ம பண்ணாதான் செகண்ட் செஷனுக்கு நம்ம போக முடியும். சீடராக்குவோம். ஸோ அப்படின்றதுக்கு சீடர் ஆகும்ன்றதுக்கு கடவுள் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறது என்னன்னா காலிங் தான், அழைப்பு. ஏசப்பா இந்த உலகத்தில் மனக்குழுவா பிறந்த பிறகு சீஷர்களை அழைத்து தெரிந்து கொள்கிறார். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கு சீடர்கள் ஆகிறாங்க. ஸோ அந்த சீடர்களை போல நம்ம இன்னைக்கு அழைக்கிறாரு. அவரோட அழைச்ச அந்த அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவருடைய மரணத்துக்கு பின் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அழைப்புல இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க மீன் பிடிக்கிற தொழிலே போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்மள கடவுள் வந்து நம்மளை முன்குறிச்சு நம்மளுடைய தாயின் கருவிலே நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை அழைச்சிருப்பார். நம்ம அந்த அழைப்புல இருந்து சற்று விலகி போயிருக்கலாம். அப்படி நம்மளை ஏசப்பா திரும்பியும் அழைச்சி இந்த மாதிரி ஒரு யூத் ரிட்ரீட்ல நம்மளை அலைன் பண்ணி நம்மளை சீடராகும் என்ற ஒரு இதுல நம்மளை பூஸ்ட் பண்றாங்க. ஸோ சற்று நம்ம எழுந்து நின்று எல்லாரும் கரங்களை தட்டி நம்மளை பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவனை கரங்களை தட்டி நம் பாடி சிறிது நேரம் துதிப்போம்.
கடவுள் பைபிள்ல கூட மோசேயோட பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசேக்கும் கடவுளுக்கும் ஒரு லிங்கே இல்லாதப்போ மோசே அந்த நேரத்தில் ஒரு முச்செடி நக்கிலி மூலமா கடவுள் மோசே அழைக்கிறாரு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன்னுடைய பாதரட்சை கழிப்பு விட்டு வாழ்த்துக்கிறார். இன்னைக்கு கடவுள் அழைச்சிருக்கிற இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த இடம், இந்த யூத் ரிட்ரீட், இந்த ஸ்போர்ட்ஸ், இது ஒரு பரிசுத்தமான கூட்டம். இந்த கூட்டத்துக்கு அன்றைக்கு மோசே தன்னுடைய பாதரட்சை கழிப்பு வந்தா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள், நம்ம கிட்ட இருக்கிற கேடான காரியங்களையும், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உறுப்புணர்வை கடைபிடித்து நம்ம கடவுளை கொடுக்க போறோம். ஏன்னா கடவுள் அதே மனசோட நம்ம கடவுளை ஆராதிக்க முடியாது. Hare
இல்லப்பா, உங்களுக்கு ஏன்ப்பா இவ்வளவு நடக்குது, நீங்க தான் கிறிஸ்டியன்ஸ் ஆச்சு, உங்களுக்கு ஏன்ப்பா இவ்வளவு சோதனை வருது? கடவுள் சோதனை காலங்களை உண்டு பண்றதுக்கே நம்மளுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட சோதனை காலங்களையும் அந்த விமர்சன உதவிகளை எதிர்த்து நம்ம கடவுளை உறுதியா பிடிச்சிட்டோம்னா அந்த அழைப்புல நம்ம இன்னும் உண்மையா இருப்போம். இரண்டாவது சரத்து பாருங்க. விமர்சன உதவிகள் சோதனை காலம் மழை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றார். விமர்சன உதவிகள் சோதனை காலம் மழை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றார். அழைத்தவரின் யூத் ரிட்ரீட்டுக்கு வந்திருக்கவங்க சொல்லுங்கப்பா, துதினா என்ன? சர்ச்ல எவ்வளவு வருஷமா இருக்கோம், துதினா என்னன்னு தெரியலையா? ப்ரோ சொல்றாரு கரெக்டா. கரெக்ட், புகழ்ந்து பாடுறது. எவ்வளவு பெரிய சாக்கியம் இல்ல? எவ்வளவு பேரு கல்லையும் மண்ணையும் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. உண்மையான தேவனை தொழுது கொள்ளணும். எவ்வளவு பெரிய சாக்கியம் இருக்கு. அது இப்போ சோகமா பாடணும். வர்ஷிப்போட மீனிங், உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? Honoring God. It's a sign of showing a deep love towards the God. A reverential fear. தெய்வீக மரியாதை, ஆழமான அன்பு, பயபக்தி. இது மூணு நமக்கு இருக்குல்ல. அப்ப நம்ம எவ்வளவு துதிச்சு பாடணும்ல கர்த்தரை. ஓகே, கிறிஸ்டியன்ஸோட அல்டிமேட் கோல் என்ன? நான் கிறிஸ்துவன்பா, என்னோட அல்டிமேட் கோல் என்ன? யாராச்சும் சொல்லுங்க. கிறிஸ்துவனா வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பரவாயில்ல சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இன்டராக்ட் பண்ணுங்க. சரி, ஒரு எண்ட் இருக்கணும்ல. பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம்ல நம்ம போனோம்னா நமக்கு அங்க என்ன நடக்கும்? துதி ஆராதனை தான் செய்ய போறோம். அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஏஞ்சல்ஸா மாறி தேவனை துதிப்போமா? ரெடியா? தயவு செஞ்சு சும்மா நின்று பாடாதீங்க, கைகளை தட்டுங்க. பாடுறீங்களா?
கேராபீன்களும் சேராபீன்களும் இடைவிடாமல் அவரை பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதிப்போமா?
நீதிமான் அடிகள் சேவை போல ஒழுங்கில்லை நோவாவை போல அதுமே இல்லை யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை நோவாவை போல் நீதிமானும் இல்லை ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லை தானியேலை போல் நம்மை மீட்டதில்லை நான் தானாக
பார்வைகளாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீர் இன்றைக்கு ஒவ்வொருவரும் நீர் தொட்டு அவர்களுடைய இதயத்தை மாற்றுபவருக்காக நன்றி தகப்பனே. எங்களுக்கு செல்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்கு சீடராகவும் உமக்கு அநேகரை சீடர்களாகவும் மாற்ற நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. இந்த யூத் ரிட்ரீட் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு